இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஃபர்ஸ்ட் ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க ஒரு கழுதைய ஏதோ ரொம்ப தூரத்துல இருந்து அவங்க ஸ்டே பண்ணிட்டு இருக்க அந்த சர்ச் கான்வென்ட்டுக்கு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஒரு ஓரத்துல அந்த கழுதைய கட்டி போட்டுக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு இன்னொரு லேடி வரா பாத்தீங்களா, இவங்க தான் இந்த படத்தோட செகண்ட் ஹீரோயின். அவ இவகிட்ட வந்துட்டு நீ பிரேயருக்கு வரவே இல்லை, எதுக்காக இப்படி பண்ற, எப்பவுமே நீ இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. நான் என்ன பண்றது, இந்த கழுதை அந்த கேட்டை தாண்டி எகிரி குதிச்சு ஓடிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய் சொல்றாங்க. அந்த சர்ச்சோட கேட்டு பார்த்தா கிட்டத்தட்ட ரொம்பவே ஹைட்டா இருக்குங்க, அதெல்லாம் தாண்டி குதிச்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஆனா அதை கூட இவன் நம்புறானா, இவன் எவ்வளவு பெரிய முட்டா பீஸா இருக்கணும். இவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல எடுபடி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிற ஒருத்தன் குட் மார்னிங் சொல்ல அவனை அநியாயத்துக்கும் கெட்ட வார்த்தையிலே திட்டுறாங்க. இதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இவங்க எந்த அளவுக்கு ஆண்களை வெறுக்கிறாங்கன்னு சொல்லி. அடுத்து இவங்க ரெண்டு பேரும் அங்க நடக்கிற பிரேயரை அட்டெண்ட் பண்றதுக்காக போறாங்க. இவங்க பக்கத்துல சென்டர்ல இன்னொரு லேடி உட்காந்து இருக்கா பாத்தீங்களா, அவங்க தான் இந்த படத்தோட மெயின் ஹீரோயின். பிரேயர் முடிஞ்சதும் அங்க இருக்க ஃபாதர் இவங்களை எல்லாம் போய் வேலையை பார்க்க சொல்றாங்க. ஆனா அங்க இருக்க ஒரு சீனியர் லேடி இவங்க 3 பேரையுமே நோட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் அந்த ஃபர்ஸ்ட் இருக்கா பாத்தீங்களா ஒருத்தி, அவங்கள நம்ம நம்பர் 1 வச்சுக்குவோம். அந்த கழுதையை கூட்டு வந்திருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட இவங்க கேள்வி கேட்டுருக்காங்க. நீ பிரேயருக்கு அடிக்கடி வரதில்ல, காணாம போயிடுற, என்ன காரணம், எதனால அப்படின்னு கேட்டா, சர்ச்சில் இருக்க ஒரு கழுதை ஓடி போயிடுச்சு, அதை பிடிக்கிறதுக்காக தான் நான் போயிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொய்ய சொல்றாங்க. அவங்களுக்கும் ஒரு சந்தேகம் தான் இருந்தாலும் சரி நான் ஃபாதர் கிட்ட சொல்லி அந்த விஷயத்தை என்னன்னு கவனிக்க சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இந்த பக்கம் அந்த முட்டா பீஸ் ஹீரோயின் ஒருத்தி இருந்தா பாத்தீங்களா, அவ 3வது ஹீரோயின் இருப்பாங்கல்ல, அவங்கள பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த லேடி ஏதோ ஒரு எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. 3வது ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இங்க இருக்க சுத்தமா விருப்பமே இல்ல. அவங்களோட அப்பா தான் இந்த மாதிரி நீ இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி வலுக்கட்டாயமா இந்த கான்வென்ட்ல கொண்டு வந்து விட்டுட்டு போயிருப்பாரு. இந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்பர் 1ம் நம்ம முட்டா பீஸ் ஹீரோயினும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவ எப்பவுமே ஒரு கனவு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கா, அவளை யாரோ ஒருத்தன் வந்து இங்க இருந்து கூட்டிட்டு போவான்னு சொல்லி இன்னும் அவன் நம்பிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. அதே நேரம் இந்த பக்கம் அந்த ஹீரோயினோட அப்பங்காரனும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் தனக்கு இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை பிடிக்கல, ஒரு சராசரியான ஒரு மனிதனோட வாழ்க்கையை தான் நான் விரும்புறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த ஆள் இதெல்லாம் கேட்கற மாதிரி இல்ல, எனக்காக நீ இப்படிதான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவங்க 3 பேரும் அந்த கார்டன் ஏரியாக்குள்ள நடந்து போய்கிட்டு இருக்க அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறவன் இவங்களை பார்த்து லைட்டா சும்மா சிரிப்பாங்க. நம்பர் 1 அவனை பார்த்து ஓவரா பேச, நேத்தே நான் அவனை சொன்னல நீ இன்னும் திருந்தல அப்படிங்கிற மாதிரி அவ திட்டுறா. அவ பேசுறத பார்த்ததுமே அந்த முட்டா பீஸ் ஹீரோயினும் அவளும் திட்ட ஆரம்பிக்கிறா. சரி இவங்க 2 பேரும் இப்படி ரியாக்ட் பண்ணும்போது நம்ம எதுவுமே பண்ணாம இருந்தா நம்மள ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு சொல்லி ஹீரோயின் இவங்க எல்லாருக்கும் ஒரு படி மேல போய் அங்க இருக்கிற ஏதோ பொருள்லாம் தூக்கி இவன் நடிக்கிறா. இந்த ஆளு நேத்து திட்டு தான் வாங்கியிருப்பான், இன்னைக்கு இவங்க 3 பேர்கிட்ட அடி வாங்கிட்டான், அதனால வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதே சமயம் இந்த பக்கம் அந்த சிஸ்டர் என்ன பண்றாங்கன்னா, இவங்க ஒர்க் பண்ணி சில பொருட்கள்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த எம்ப்ராய்டிங் ஒர்க்லாம் பண்ண அந்த ட்ரெஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை கொண்டு போய் டவுனுக்குள்ள வித்துட்டு வரலாம்னு சொல்லி இந்த ஃபாதர் ரெடி ஆகிட்டு இருக்காரு. அதே நேரம் நான் இந்த ஏரியாவுக்குள்ள இல்லைன்னு சொல்லி நீங்க வருத்தப்பட வேண்டியதில்ல, அந்த தோட்டக்காரன் ஒருத்தர் இருக்கான்ல அவன் பாத்துக்குவான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. அவர் சொல்லி வாய மூடுறதுக்குள்ளேயே இவங்க கிட்ட அடி வாங்கினால அவன் இதுக்கு மேல என்னால இங்க வேலை செய்ய முடியாது, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஃபாதர் என்ன சொல்றாருன்னா, நான் 2 நாள் திரும்பி வந்துருவேன், அது வரைக்கும் அதுவும் நீ இங்க இருன்னு சொன்னா இதுக்கு மேலையும் என்னால இவங்க கிட்ட அடி வாங்க முடியாதுன்னு சொல்லி அவன் வேலையை விட்டே போயிடுறான். அதே சமயம் இந்த பக்கம் இன்னொரு இடத்த காமிக்கிறாங்க. அங்க ஒரு மிகப்பெரிய பணக்காரன் இருக்கான், அவனுக்கு கீழே சர்வெண்டா வேலை பார்த்துட்டு இருக்க ஒருத்தனை காமிக்கிறாங்க. இவன் தாங்க இந்த படத்தோட ஹீரோ. அந்த முதலாளியோட ஒய்ஃபுக்கு சரக்கு ஊத்தி கொடுத்துட்டு அவங்களே பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட அது ஒரு கிளவி வயசு இருக்கும். இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு கனெக்ஷன் ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நைட்டு எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் சீக்கிரட்டா இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த முதலாளி அந்த இடத்துக்கு வந்துடுறான். அவனை பார்த்ததும் ஹீரோ அங்க இருக்க ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். இந்த ஆளுக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க டீம்ல இருக்கக்கூடிய ஒருத்தன் தான் அவனோட மனைவி கூட தொடர்பு இருக்கான்னு சொல்லி இப்போ அவன் வேகமா ஓடி வந்திருப்பான் பாத்தீங்களா. அதனால எவனோட ஹார்ட் பீட் ஃபாஸ்டா இருக்கோ அவன் தான் கல்பிரேட் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாரு. ஒவ்வொருத்தனோட நெஞ்சு மேலேயே கையை வச்சு கரெக்டா ஹீரோவை நோட்டீஸ் பண்ணி அவனோட தலையில இருக்க முடியல ஒரு லெஃப்ட் சைடு மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிட்டு போயிடுறான். நாளைக்கு காலையில தெரியும் யாருன்னு சொல்லி பேசிட்டு அந்த ஆளு போறான். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், பேசாம சுவிட்ச் ஆன் பண்ணி தான் லைட் போட்டு கண்டுபிடிச்சிருக்கலாம்லன்னு. இந்த படம் நடக்கிற காலகட்டம்னு பார்த்தா டெக்னாலஜி எல்லாம் பெருசா வளராத ஒரு காலங்க. அவனோட முதலாளி போனதுக்கு அப்புறம் ஹீரோ கண்முழிக்கிறான். இவன் ஒரு ஐடியா பண்றான். என்ன பண்றான்னா, அங்க இருக்கிற அத்தனை பேத்தோட முடியையும் சைடுல கட் பண்ணி விட்டுறான். காலையில பார்க்கும்போது இந்த ஆளுக்கே ஒரே குழப்பம் ஆயிடுது, யார் அவன் சொல்லி அவரால் கண்டுபிடிக்க முடியல. இவனும் இப்போதைக்கு எஸ்கேப் ஆயிட்டான், எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஹீரோ சும்மா இருந்தாலும் கூட அந்த முதலாளியோட ஒய்ஃப் அந்த கிழவி சும்மா இருக்க மாதிரி தெரியல. அமைதியா கார்டன்ல வேலை பார்த்துட்டு இருக்க இவங்கிட்ட போய் அவங்க கிஸ் பண்ண தூரத்துல இருந்து இவங்களோட புருஷன் அதை பாத்துறாங்க. ஹீரோ தான் அவன் சொல்லி இவருக்கு தெரிஞ்சிருது. அங்க இருக்கிற காவலாளிகளை கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, அவனை பிடிச்சி இந்த ஆளு பிரைவேட்டா ஒரு ஜெயில வச்சிருக்காங்க, அதுல தூக்கி போடுங்கன்னு சொல்ல ஹீரோ இதை பார்த்து பயந்து ஓடிக்கிட்டு இருக்கான். இதுக்கு மேல இவங்கிட்ட வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணி இவனு துரத்தி பிடிக்க ட்ரை பண்றாங்க, பட் முடியல. எஸ்கேப் ஆகி வந்துட்டான். அப்படி வந்து ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது அந்த சர்ச்சில் இருந்து அந்த கார்மெண்ட்ஸ் துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு டவுன்ல விற்கலாம்னு சொல்லி ஃபாதர் வந்திருப்பாரு பாத்தீங்களா. அந்த ஆளு ஏதோ ஒரு இடத்துல அந்த கழுத வண்டியை கவுத்தி விட்டுருக்காரு. ஒரு 6 மாதிரி இருக்குங்க, அந்த இடத்த தாண்டி வந்தாதான் இந்த சைடு டவுனுக்கு வர முடியும் போல. ஹீரோவும் இவருக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி பக்கத்துல போனா, நீ திருடத்தானே வந்திருக்க, உன்னை எனக்கு தெரியும், என் பக்கத்துல வராத அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா அவர் பேசுற தோரணையே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. என்னன்னு பார்த்தா மனுஷன் செம போதையில் இருக்காரு. நான் திருடலாம் வரலங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்குன்னு சொல்லி இவன் பேசி கன்வின்ஸ் பண்றான். கவுந்து விழுந்திருக்க
அந்த வண்டியை அந்த கழுதையை வச்சு கட்டி இவனுங்க ரெடி பண்றாங்க. ஃபாதர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு உனக்கு கைமாறா என்ன செய்யறனே தெரியல, என் கையில இப்ப காசு கூட இல்ல ஒயினும் இல்ல, ஏதாவது உனக்கு நான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு. ஹீரோ அதெல்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிறான். இப்போ அவனை அந்த முதலாளியை அங்கிருந்து துரத்தி விட்டதுனால எங்க போய் வாழ்றதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்திருப்பான். இந்த ஃபாதர் கிட்ட ஒரு நாள் மட்டும் எனக்கு ஸ்டே பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இடத்த ஏற்பாடு பண்ணி தர முடியுமான்னு கேட்டா, இவர் என்னங்கிறாரு, நீ யாரை பார்த்து இந்த மாதிரியான ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் என்ற லெவல் என்ன தெரியுமா அப்படின்னு ஓவரா பில்டப்பா பேசிட்டு ஹீரோவை அவங்க கூட கூட்டிட்டு போறாரு. அந்த சர்ச்சுக்கு போனதும் இவங்க 2 பேரும் சேர்ந்து சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. ஃபாதர் செம போதை ஏறாரு. ஹீரோ இவர்கிட்ட நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படி என்னையா தப்புன்னு கேட்டா, என்னோட முதலாளியோட ஒய்ஃபு கூட எனக்கும் அவங்களுக்கு கனெக்ஷன் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான். இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா அப்படின்னு இந்த ஃபாதர் சொல்லிட்டு இருக்காரு. கூடவே நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு அந்த கேவலமான கதையும் கூட கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே இந்த கான்வென்ட்ல கார்டனிங் வேலைக்கு இருந்த ஒருத்தன் இவளுக்கு பண்ண டார்ச்சர்னால பயந்து ஓடிட்டான். இவங்களுக்கும் இப்ப வேலைக்கு ஒரு ஆள் வேணும். அதனால ஹீரோவை இந்த இடத்துல வேலைக்கு சேர்த்தலாம்னு சொல்லி ஒரு முடிவு பண்றாரு. அங்க சீனியர் நன் ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட போய் இந்த பையனுக்கு காது கேட்காது, அதோட வாய் பேசவும் முடியாது, ஆனா கார்டனிங் வேலைக்கெல்லாம் கரெக்டான ஒரு ஆள் தான் சொல்லி சிபாரிசு பண்ணி அந்த வேலைக்கு இவனை சேர்த்து விடுறாரு. ஹீரோவும் அந்த கார்டன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது 3 Idiots கேங்ல இருக்கிற செகண்ட் ஹீரோயின் இவனை பாக்குறாங்க. அவங்களோட பேரை சொல்லிட்டு இவனை தான் ஃபாதர், பேசவும் கூடாது, காதும் கேட்கற மாதிரி நடிக்கவும் கூடாதுன்னு சொல்லி இருப்பாரு. எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம இவன் அமைதியா இருக்க அவன் அந்த இடத்துல இருந்து போயிடுறான். அந்த ஃபர்ஸ்ட் ஹீரோயின் ஒருத்தி காமிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அவ கொஞ்சம் சாடிஸ்ட். அவ கூட இருக்கும்போது மட்டும்தான் இவங்க 2 பேரும் டெரரா இருக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணுவாங்க. ஹீரோயின் இந்த இடத்துல புதுசா சேர்ந்திருக்க ஒரு பொண்ணுக்கு இங்க எப்படி எல்லாம் நடந்துக்கணுங்கிற மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டே அங்க போய்கிட்டு இருக்கும்போது அந்த சாடிஸ்ட் ஹீரோயின் இருப்பால, அவளும் அங்க அந்த இடத்த கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயம் பார்த்து கரெக்டா ஹீரோ அங்க ஏதோ ஒரு வண்டியை தள்ளிட்டு வரான். அங்க ஏதோ ஒரு அழுக்கு இருக்குன்னு சொல்லி அதை கிளீன் பண்றதுக்காக ஒரு டவல் எடுத்து தொடச்சிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் இருக்கிறத பார்த்து ஹீரோயினை பார்த்து இவன் சிரிப்பான். இவங்களுக்கும் ஏதாவது ரியாக்ஷன் பண்ணலாம்னு தோணும். பக்கத்துல அந்த சாடிஸ்ட் இருப்பால, அவ இருக்கா. அவன் இதுக்கு உன்னை பார்த்து சிரிக்கிறான்னு சொல்லி கோவப்பட்டு ஹீரோ பக்கத்துல போறான். அங்க ஒரு சின்ன கோடாரி மாதிரி இருக்குங்க, அதை எடுத்து இவனோட கழுத்துக்கிட்ட வச்சு நீ யாரு, எதுக்காக வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மிரட்டுறா. கொஞ்சம் விட்டா இவனை அங்கேயே கொண்டு வருவா போல் இருக்கு. ஆனா ஃபாதர் தான் இவனை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல்ல, ஏதோ சைகையில சொல்ல ட்ரை பண்றான். பட் எதையுமே இவ புரிஞ்சுக்கல. ஹீரோயின் போயிட்டு அங்க இருக்க சீனியர் லேடியை கூப்பிட்டு வராங்க. ஃபாதர் தான் புதுசா இவனை வேலைக்கு சேர்த்திருக்காரு, அதோட அவனுக்கு காது கேட்காது, வாய் பேச முடியாது அப்படிங்கிற மாதிரியான உண்மையெல்லாம் சொல்றாங்க. இதுக்கப்புறம் தான் அவன் அமைதியாகிறான். அந்த நேரம் கூட இவன் சும்மா இல்லைங்க, இவன் பக்கத்துல போய் காது கிட்ட வேணும்னே கத்துறா. இவனுக்கு காது கேட்காதுன்னு சொல்லி தான் இவன் இப்படி பண்றாங்க. இவங்க கிட்ட இருந்து பாதுகாக்க தான் ஃபாதர் இவனை டிஃபெண்டமா நடிக்க சொல்லியிருக்காரு. ஹீரோயினும் அந்த சீனியர் லேடியும் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. என்னன்னா இவங்க அந்த எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணி சில பொருட்கள்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, அது எல்லாமே ஃபாதர் கொண்டு போயிட்டு இருக்கும்போது இடையில யாரோ வந்து திருடிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிதான் அந்த ஃபாதர் போய் சொல்லியிருப்பாரு மாதிரி தெரியுது. அவர் சரக்கு போட்டு தண்ணிக்குள்ள எல்லாத்தையும் கவுத்து விட்டாருங்கிற உண்மை இவங்க யாருக்கும் தெரியல. நிறைய எஃபர்ட் போட்டு இவங்க ஒர்க் பண்ண அந்த பொருள்லாம் வீணா போச்சுன்னு சொல்லி ஹீரோயின் வருத்தப்பட்டு இருக்காங்க. இப்போ புதுசா இன்னொரு எம்ப்ராய்டரி ஒர்க் அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது அது ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் மாதிரி இருக்குங்க, அதுல ஒரு சைடு மட்டும் புடிங்கிட்டு வந்துருது. அதை எப்படி சரி பண்றதுன்னு சொல்லி இவங்க யோசிக்கிறாங்க. ஹீரோ கிட்ட கொடுத்து அதை ரெடி பண்ணலாம்னு சொல்லி அவங்ககிட்ட போறாங்க. அப்போ அந்த முட்டா பீஸ் ஹீரோயின் இருப்பா பாத்தீங்களா, அந்த இடத்துல கார்டன்ல ஏதோ வேலை பார்த்துட்டு இருப்பா. இவளை பார்த்ததும் அந்த பக்கம் ஒளிஞ்சு பாத்துக்கிட்டு இருக்கா இவ என்ன பண்றான்னு சொல்லி. ஏதோ ஒரு பழைய குடோன் மாதிரி இருக்கு, அந்த இடத்துக்கு போய் இந்த ஒரு சைடு கட்டை கழண்டு வந்துருச்சு, இதை ரெடி பண்ணி குடிக்க முடியுமான்னு சொல்லி இவன்ட்ட கொடுக்க, இவனும் அங்க இருக்க ஒரு சுத்தி எடுத்து நானியை கரெக்டா பேட்ச் பண்ணி அடிச்சு ரெடி பண்ணி இவங்க கிட்ட கொடுக்குறான். ஹீரோயினுக்கு தான் இந்த இடத்துல வாழ்றதே பிடிச்சிருக்காதுல்ல, அவங்களோட அந்த பிரச்சனைகள் எல்லாம் இவங்க கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. இவனுக்கு எதுவுமே காது கேட்காதுன்னு சொல்லி நினைச்சு இங்க இருக்கிற ஒவ்வொரு வயசான லேடியும் பார்க்கும்போது நாளைக்கு நானும் அவங்கள மாதிரி தான் ஆக போறேங்கிற அந்த எண்ணம் எனக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. அவங்க எல்லாம் எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்கன்னு சொல்லி நீ நினைக்கிற, நான் எங்க எப்படி வாழ வேண்டியவன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோனால திருப்பியும் பேச முடியாது. இவங்க சொல்றது எல்லாமே அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் உண்மையாவே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரொம்ப வருஷமா காதலிச்சு கல்யாணமும் பண்ணிருக்காங்க. ஒருவேளை இந்த படத்துல நடிச்சதுனால 2 பேரும் கமிட் ஆகிட்டாங்களோ என்னவோ. ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து வெளியே போறத இந்த முட்டா பீஸும் மொரட்டு பீஸும் 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஃபாதரும் ஹீரோவும் இப்பதான் சந்திச்சுக்கிறாங்க. அவர் என்ன கேக்குறாருன்னா, பரவாயில்லையே ஒரு நாள் இவங்களுக்கு மத்தியில தாக்கு பிடிச்சி நீ வேலை பார்த்துட்ட அப்படின்னு சொல்லி இவனை புகழ்ந்துட்டு இருக்காரு. அவளை ஏதாவது பிரச்சனை பண்ணா என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவும் அதெல்லாம் எதுவும் இல்ல, அவங்க எல்லாம் ரொம்ப நல்லபடியா தான் என்கிட்ட நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இல்ல உனக்கு அவங்கள பத்தி சரியா தெரியல, இங்க இதுக்கு முன்னால வேலை செஞ்ச ஒருத்தனை அடிச்சு இந்த வேலையை விட்டு துரத்தி விட்டதே அவளுக்குதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த பக்கம் இந்த சாடிஸ்ட் ஹீரோயின் இருப்பா பாத்தீங்களா, அவளோட ஃப்ரெண்டு ஒருத்தி அவ இருக்க ரூமுக்கு ஆப்போசிட்ல நீ இன்னும் தூங்கலையா அப்படின்னு சொல்லி வந்து பேசிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் வந்து ஹீரோயினோட ரூம் கதவை தட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா ஃபாதர் அவரோட ரூம்ல வச்சிருக்க அந்த ஒயின் பாட்டில எடுத்துட்டு வந்திருக்காங்க. இவங்க 3 பேரும் கூடவே அந்த சாடிஸ்ட் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் சேர்த்து 4 பேரு ரூம்ல உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே இவங்க எல்லாருமே போதை ஆயிடுறாங்க.
அந்த சாடிஸ்டோட ஃப்ரெண்ட் இருப்பா பாத்தீங்களா, நீங்க இது நாள் வரைக்கும் ஒருத்தனை கூட லவ் பண்ணலையா, அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க, வாழ்க்கை வாழ்வதுக்கு அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேர்த்தோட மைண்டையும் டைவர்ட் பண்ணிட்டு இருக்கா. கடைசியில இவங்களுக்குள்ளே மாத்தி மாத்தி கிஸ் பண்ணிட்டு படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் ஒரு கர்ச்சீஃப் ஒன்று ரெடி பண்ணி ஹீரோ கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. உனக்காக ஸ்பெஷலா நானே மேட் பண்ணதுன்னு சொல்லி கொடுத்துட்டு அவனுக்கு பக்கத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா. பட் அவன் தான் பேச முடியாதுல்ல, இவன் சொல்றதெல்லாம் அவன் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான். அப்போ இவங்க சடனா இவனை கிஸ் பண்ண, இவன் ஏற்கனவே ஒரு டைப்பான ஆளுன்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரியும், சும்மா இருப்பானா, அவனும் இவங்களை கிஸ் பண்ண. ஆனாலும் ஒரு கட்டத்துல பயந்துட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. ஆனா அவங்களோட ஒயிட் கோட் ஃபுல்லாமே அழுக்காயிடுது. அந்த பிரேயர் ஹால்ல இருக்கும்போது இவளோட அந்த ட்ரெஸ் அழுக்காகி இருக்கிறத இந்த சாடிஸ்டும் அந்த முட்டா பீஸ் ஹீரோயினும் நோட் பண்றாங்க. அந்த ட்ரெஸ்ஸை துவைக்கிறதுக்காக அதை கொண்டு வந்து இவங்க 2 பேர்த்துக்கிட்டே அவ கொடுத்துட்டு போறா. நேத்து சரக்கு போட்டு இவங்க கிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதுல அந்த சாடிஸ்ட் கிட்ட இந்த டம்மி ஹீரோயின் இருப்பாங்கல்ல, நேத்து நைட் நடந்ததை எப்படி நினைக்கிற, அதை மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டா அவ அதை பத்தி பெருசா எதுவுமே பேசல. இவங்களோட மைண்ட் எல்லாம் டைவர்ட் பண்ண பாத்தீங்களா அந்த சாடிஸ்ட் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஒருத்தி, அவ அந்த இடத்துக்கு வரா. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ இலத்தலையெல்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்தை போட்டு அதை கொதிக்க வச்சிட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்கன்னு தெரியல. அவளோட ஃப்ரெண்டு அந்த தண்ணி எடுத்து இவளோட கண்ணுக்குள்ள ஊத்துறாங்க. எக்காரணத்தை கொண்டும் இதை வாயில பற்றக்கூடாது, இதை நம்ம குடிச்சிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை இவகிட்ட சொல்றா. அவங்களும் அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கத்தி எடுத்து, இப்ப நம்ம இந்த சுகர் பேஷண்ட் எல்லாம் ஒரு நீடில வச்ச குத்தி பிளட் எடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ரத்தத்தை எடுத்து இவளோட கண்ணு கிட்ட அவ தேய்ச்சி விட்டுக்கிட்டு இருக்கா. இந்த எல்லா விஷயத்தையுமே அந்த முட்டா பீஸ் ஹீரோயினும் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கா. அடுத்ததான் இவங்க 2 பேரும் ஹீரோ இருக்கிற அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த ஃப்ரெண்டு இந்த சாடிஸ் ஹீரோயினை அவனை கிஸ் பண்ண சொல்றா. ஹீரோக்கு இவங்களை பார்த்தாலே பிடிக்கல அப்படிங்கிற நல்லாவே தெரியும். இருந்தாலும் இவளோட கையில கத்தி வச்சிருப்பாங்க. நான் என்ன சொல்றேனோ அதை செய்யணுங்கிற மாதிரி அவ சொல்லுவா. இவங்க 2 பேரும் வந்த வேலையை முடிச்சிட்டு வெளியே போக கரெக்டா அந்த முட்டா பீஸ் அங்க இருக்கா. அந்த தோட்டக்காரன் இருக்கிற இடத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டா அவங்க எதுவுமே பேசல. இவங்கள ஒரு ஆளாவே மதிக்காம கண்டுக்காம போயிடுறாங்க. ஹீரோவும் ஃபாதரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உன்னை இந்த மாதிரி ரொம்ப மோசமான ஒரு இடத்துல வேலைக்கு சேர்த்துட்டேன்னு சொல்லி வருத்தப்படுறாங்கிற மாதிரிலாம் இவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம ஆளு இனிமேல் நீங்களே என்ன வேலையை விட்டு போன்னு சொன்னாலும் நான் போக மாட்டேன், இங்கேயே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவன் ஹீரோயினை லவ் பண்றான். அடுத்ததா இந்த கான்வென்ட்டுக்கு ஒரு பிஷப் வராரு. அவரை இந்த சீனியர் லேடியும் ஃபாதரும் இன்வைட் பண்றாங்க. ஹீரோ இருக்க ரூம்ல நம்மளால ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு உள்ளுக்குள்ள வராங்க. வந்து இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, அங்க ஒரு வயசான நன் உள்ளுக்குள்ள வராங்க. இவங்க இருக்கிறத அவங்க கவனிக்கவே இல்லை. ஆனா ஹீரோ நோட் பண்ணிடுறான். இங்கிருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கும்போது அங்க கீழே ஒரு கட்டல் இருக்கும், அதை போய் ஒளிஞ்சுக்கிறான். ஹீரோயின் இவனை வெளியே போக சொல்றாங்க. பட் இப்போ எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா அந்த புதுசா ஒரு பிஷப் வந்திருப்பாருல, அவரு உள்ளுக்குள்ள வந்து இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஹீரோயினா அவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவங்களோட அப்பா இருக்கான் பாத்தீங்களா, அவனும் ஒரு வகையில இங்க இருக்கிற இந்த கான்வென்ட்டுக்கெல்லாம் ஸ்பான்சர் பண்றவன் தான். இவங்க எல்லாரும் பாக்குறதுக்குள்ளயும் அந்த ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு அவன் எஸ்கேப் ஆயிடுறான். இந்த சைடு பார்த்தா நம்ம முட்டா பீஸ் ஹீரோயின் இருப்பாங்கல்ல, அந்த சாடிஸ்ட பத்தி ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளோட நடவடிக்கை எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. உண்மையாவே அந்த கழுதையெல்லாம் இங்கிருந்து தப்பிச்சு போறது கிடையாது. இவ தான் அதை கூட்டிட்டு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறா. அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ ஒரு இடத்துல அமைதியா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த முட்டா பீஸ் ஹீரோயின் இவனை பாக்குறா. இவங்க 2 பேரும் இவனை யூஸ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இவ ஏதாவது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறதா அந்த சாடிஸ்ட் மாதிரியே இவளும் ஏதோ ஒரு செடியெல்லாம் பிடுங்கி அவங்க பண்ண மாதிரியே பண்றா. ஆனா அவளோட கண்ணுக்குள்ள மட்டும்தான் அந்த தண்ணியை ஊத்திருப்பா. இவ என்ன பண்றானா அதை குடிக்கிறா. குடிச்சிட்டு இவளோட உள்ளங்கையில ஒரு பெரிய கத்தியை வச்சு கீறி அந்த ரத்தத்தெல்லாம் எடுத்து இவ மூஞ்சில பூசிக்கிறா. இவ கண்ணுல ஊத்திருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல, இவ வாயில குடிச்சதுனால அவ செம போதை ஆயிடுறா. ஒருவேளை இதோ ட்ரக் மாதிரி தெரியுது. ஒரு வித்தியாசம் என்னன்னா இது ஹோம் மேட் ட்ரக். இந்த பக்கம் ஹீரோயினும் இவனை பார்க்க வராங்க. உன்னால பேச முடியும் தானே, எதுக்காக இப்படி ஊம மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டா இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க, நானே உண்மையை சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த முட்டா பீஸ் உள்ள வந்துடுறா. இவங்கிட்ட எதுவுமே பேசாம அவனை கீழே தள்ளி விட்டு கிஸ் பண்ண பாக்குறா. அவளுக்கு எந்த வித ஒரு ஃபீலிங்ஸுமே இல்ல. அவ என்ன சொல்றானா, எனக்கு பசங்களை விட பெண்களை தான் பிடிக்கும், அவங்களுக்கு தான் நான் அட்ராக்ட் ஆவேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் இந்த இடத்துல ஒளிஞ்சிருப்பாங்க. அதே இடத்துல வெளியே யாரோ வர சத்தம் கேட்க இவளும் போய் ஒளிஞ்சுக்கிறா. நீ இங்க என்ன பண்றன்னு சொல்லி கேட்டா ஹீரோயின் அவளை அமைதியா இருக்க சொல்றா. இப்போ உள்ள வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தா அந்த சாடிஸ் ஹீரோயின் இருப்பாங்கல்ல, அவங்க தான் இங்க வந்திருக்காங்க. அவளோட காஸ்டியூம் கூட இப்போ கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலர்ல போட்டிருக்கா. ஹீரோவோட கண்ணையும் கட்டி அவனோட கையையும் கட்டி ஏதோ ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு போறான். எங்கேன்னு பார்த்தா தூரத்துல நிறைய பெண்கள்லாம் ஒரு நெருப்பு பத்த வச்சு அதை சுத்தி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு புரியல. அதே நேரம் இந்த முட்டா பீஸ் இருப்பால, அவ இப்போ ஓவர் போதையில இருக்க உளறிட்டு இருக்கா. அந்த சாடிஸ்டோட ஃப்ரெண்ட் ஒரு இருப்பா பாத்தீங்களா, அவ தாங்க இந்த மாதிரி இவனை கூட்டு வர சொல்லியிருப்பான். அவனை ஒரு இடத்துல கட்டி போட்டு அவன் உடம்புல ஏதோ ஒரு மணல் மாதிரி எடுத்து பூசிக்கிட்டு இருக்காங்க. இவனால இப்ப பேசவும் முடியல, இவங்க பண்ற அந்த டார்ச்சரை தாங்கவும் முடியல. இப்பதான் ஹீரோயின் ஒரு விஷயம்
விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே விச்சஸ் அப்படிங்கறத அவ தெரிஞ்சுக்கிறா. நம்ம சூனியக்காரின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அவங்க தான் அந்த குரூப். அந்த குரூப்பை சேர்ந்தவ தான் இந்த சாடிஸ்ட், அவளோட ஃப்ரெண்டும் கூட. இதுக்கு மேலேயும் அமைதியா இருந்தா ஹீரோவா அவங்க கொண்டுருவாங்க. அத ஹீரோயின் தடுக்கிறா. ஒரு கழுதையா அவ கொண்டு வந்து கட்டி போட்டு பாத்தீங்களா, அத இந்த முட்டா பீஸ் ஹீரோயின் தள்ளிட்டு போயிடுறா. அவ இப்ப போதையில இருக்கனால அங்க கான்வென்ட்ல சர்ச்சில் இருக்க எல்லாத்தையுமே எழுந்திருச்சு வெளியே வர சொல்றான். இப்ப பிஷப் ஒருத்த புதுசா வந்திருப்பான் பாத்தீங்களா, அவனுக்கு முன்னால இவன் நியூடா அந்த இடத்துல நின்னுட்டு இருக்க. இத பார்த்து அவருக்கு பயங்கர ஷாக்கு. ஹீரோயின் இவளை பத்தி அவர்கிட்ட போட்டு கொடுத்துறா. இவ பொண்ணுங்களுக்கு மட்டும் தான் அட்ராக்ட் ஆவா, உங்க எல்லாரையும் ஏமாத்தி இருந்திருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, அப்படி பார்த்தா நீங்களும் தான் இந்த வேலைக்காரங்க கூட தப்பு பண்ணீங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்றாங்க. இதையெல்லாம் ஃபாதர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றான்னு சொல்லி அவரோட ரூமை போய் கதவு தட்டினா உள்ளுக்குள்ள இருந்து அந்த சீனியர் லேடி வெளியே வராங்க. அந்த ஃபாதரோட பேண்ட் அவங்க தலை மேல இருக்கு. ஆக மொத்தம் இங்க இருக்கிற யாருமே ஒரிஜினல்ல எல்லா டூப்ளிகேட்ஸ் தான். ஹீரோவை வாய் பேச முடியாதவன்னு சொல்லி தான் இந்த பிஷப் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. அவன் இப்போ பேசுறாங்க. பேசுனது தான் தெரியுது இவங்க எல்லாரும் பொய் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி. இதுக்காக அங்க இருக்கிற எல்லாருக்குமே தண்டனை கொடுக்கப்படுது, அவங்க பண்ண தப்புக்கு ஏத்த மாதிரி. அதுலயும் ஃபாதரை இங்கிருந்து வேற ஒரு சர்ச்சுக்கே அனுப்பிடுறானுங்க. அநியாயமா ஒரு வயசான காதல் ஜோடியை இந்த ஆள் பிரிச்சு விட்டான். அங்கிருந்து போகும்போது கூட இந்த ஃபாதர் வெளியே வந்து கடலை போட்டுக்கிட்டு இருக்க. அவர் டென்ஷன் ஆகி உள்ளுக்குள்ள அழுகிற மாதிரி ஆக்டிங்கை போட்டு இங்க வந்து மறுபடியும் வேலையை காட்டுறான்னு சொல்லி பேசுறாரு. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோவை அந்த முதலாளி ஒருத்தர் இருப்பான் பாத்தீங்களா, அவங்ககிட்டயே கொண்டு போய் ஒப்படைச்சிடறாங்க. அவனை ஒரு ஜெயில அவன் போட்டு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. 3 ஹீரோயினும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட லவ் இவங்க சேர்த்து வைக்கலாம்னு சொல்லி அவங்க 2 பேரும் முடிவு பண்றாங்க. ஹீரோவோட பழைய பாஸ் இருப்பான் பாத்தீங்களா, இவனை ஜெயில போட்டு வச்சுட்டு உன்னை இந்த மாதிரி எல்லாம் அணுவா ரசிச்சு ருசிச்சு கொலை பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பஞ்சடையில பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோவை காப்பாத்துறதுக்காக திருடுத்தனமா இவங்க 3 பேரும் உள்ளுக்குள்ள வராங்க. அவங்கிட்ட ஒரு காஸ்டியூம் கொடுத்து இவங்கள மாதிரியே போட்டுக்க சொல்லிட்டு இவனுக்கு பதிலா ஒரு பொம்மையை உள்ள வச்சுட்டு அவங்க எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. அந்த இடத்துல சீனியர் லேடி ஒரு வயசானவங்க இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்களும் ஃபாதரை காணமேன்னு சொல்லி தேடிட்டு வந்துகிட்டு இருக்கேன். அந்த ஆளு ஊரை விட்டு காலி பண்ணி போயிட்டாருன்னு பார்த்தா இன்னுமே அங்கதான் இருக்காரு. ஒரு வழியா இந்த வயசான காதல் ஜோடியும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு பக்கம் செட்டில் ஆயிட்டாங்க. அந்த சாடிஸ் ஹீரோயினும் இன்னொருத்தவங்களும் பேரப் ஆயிட்டாங்க. இந்த ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த படம் முடியும்.